மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் அறியப்படாத முக்கிய தகவல்கள். 1. மீனாட்சி அம்மன் ஒரு வடிவேறு தேவதை, பெண் வடிவில் ஆட்சி செய்த அரசி. மீனாட்சி அம்மன் மதுரையின் மூல அரசியாக கருதப்பட்டார். அவர் பிறந்தபோது உடலின் 3 மார்பகங்கள் இருந்ததாக புராணம் கூறுகிறது. திருமால் சுந்தரேஸ்வரர் முன் தோன்றும்பொழுது 3வது மார்பகம் மறைந்தது. 2. கோயில் வடிவமைப்பு மனித உடலை அடிப்படையாகக் கொண்டது. கோயில் வடிவமைப்பு மனித உடலின் கருத்து படிமமாக அமைந்துள்ளது. மீனாட்சி அம்மன் சிறுவாசல், தலை, பொற்கொடி மரம், இதயம், சுந்தரேஸ்வரர் சந்நிதி, சக்திமயம் அதாவது நபி. இவ்வமைப்பு ஆத்மாதிக சக்தி வழிகளில் ஓர் அரிய கோயிலாக இதை மாற்றுகிறது. 3. அகண்ட தீபம், 24 மணி நேரமும் அணையாத தீ. சுந்தரேஸ்வரர் சந்நிதிக்குள்ளுள்ள அகண்ட நெருப்பு, அதாவது அணையாத தீ, பல நூற்றாண்டுகளாக தொடர்கிறது. இது கோயிலின் ஆத்மாதிக எரிசக்தியின் அடையாளம் என கருதப்படுகின்றது. 4. கோயில் ஒவ்வொரு கோபுரத்திற்கும் தனித்தனி இசைவொலிகள். கோபுரங்களின் உச்சி பகுதியில் இருக்கும் உலோக கலசங்கள் காற்றின் வேகத்தை பொறுத்து வெவ்வேறு ஒளி எழுப்புகிறது. இதை கோயில் அமைப்பு கலையின் அற்புதம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். 5. கோயிலில் உள்ள பொற்கொடி மரம், அதாவது கல்பவிருட்சம், 1000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது. கோயிலின் பரிகார சின்னமாக உள்ள பொற்கொடி மரம், அதாவது வில்வ மரம், 1000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது. அறிவியல் ஆய்வுகளிலும் இதன் வயது மிகவும் பழமையானது என்பதை உறுதி செய்தனர். 6. உலகிலேயே முதன்முறையாக அமைக்கப்பட்ட மீனாட்சி தள்ளாட்டு அறை. ஆடிய மீனாட்சி என்ற அம்மனில் தள்ளாட்டு அறை உலக கோயில்களில் மிகவும் அபூர்வமானது. வருடாந்திர சித்திரை திருவிழாவில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. 7. மாற்றாமல் இருக்கும் 1000 கால் மண்டபம், துல்லியமான கணித அதிசயம். 1000 கால் மண்டபத்தில் கால்கள் ஒரே கோணத்தில் அமைக்கப்பட்டதால் எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் நேர்கோட்டாகவே தெரியும். உண்மையில் 1000 கால்கள் அல்ல, 985 கால்கள் தான் உள்ளது. இது பலருக்கும் தெரியாத உண்மை. 8. 12 அடிக்கு மூடி பாதுகாக்கப்பட்டிருக்கும் பண்டைய சுரங்கம். கோயிலுக்கு கீழே சுரங்கப்பதிகள் இருந்ததாக தமிழக அரசு ஆவணங்கள் சொல்கிறது. ஆனால் பாதுகாப்பிற்காக 12 அடி ஆழத்தில் கல்லால் மறைத்தும் குழப்பட்டுள்ளன. 9. கோயில் குளத்தில் குறிப்பிட்ட மாதங்களில் சூரியன் உதிக்கும் பொழுது நீரில் ஒரு உதயம், வானில் ஒரு உதயம், ரெண்டும் ஒன்றாக தோன்றும். இது மிக விசேஷமான காட்சி. 10. உலகில் மிகவும் அதிகம் வருகை தரப்பட்டும்